ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜியோ 360. தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஜேம்ஸ் பாண்ட் என்ற பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டிஷ் ஆத்தர் அயன் ஃப்ளெமிங் அவர்கள் தன்னுடைய நாவலில் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் இந்த ஜேம்ஸ் பாண்ட். இவருடைய நாவலை தெளிவு தான் இந்த ஜேம்ஸ் பாண்ட் சீரியஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பீஸ் பிராஸ்னன், ஷான் கானரி, தற்போதைய டேனியல் கிரெய்க் வரைக்கும் இந்த பல முன்னணி நடிகர்கள் ஜேம்ஸ் பாண்ட் சீரியஸில் நடிச்சிருக்காங்க. நல்ல ஆக்ஷன் பேக்டு த்ரில்லர் மூவியாக இருக்கும். 100% கேரண்டியாக சொல்லலாம், பஞ்சமே இருக்காது விறுவிறுப்புக்கு. ஆனால் இதே மாதிரி ரியல் லைஃப்பில் யாராவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஆம், உண்மையிலே நிஜ வாழ்க்கையிலும் இந்த கதாபாத்திரத்துக்கு ஒத்து போகிற மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றின பல சுவாரஸ்யமான உண்மைகளும் தகவல்களும் அவர் செஞ்ச சாதனைகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதனால் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அஜித் குமார் டோவல் பேரே பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாக இருக்குது கேட்குறதுக்கே. ஜனவரி 20, 1945 வருடம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிறந்தவர் தான் இந்த அஜித் டோவல். இவருடைய அப்பா ஜிஎன் டோவல் இந்தியன் ஆர்மியில் மேஜராக வேலை செஞ்சவர். அஜ்மீரில் உள்ள ஒரு இந்தியன் மிலிட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு ஆக்ராவில் எக்கனாமிக்ஸில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு. தான் அப்பா மாதிரியே தானும் நாட்டுக்காக சேவை செய்யணுன்ற நோக்கத்தோடு 1968 ஐபிஎஸ் பாஸ் பண்ணி கேரளா கேடரில் வேலை செஞ்சார். சினிமாவில் நம்ம பார்க்குற ஆக்ஷன்ஸை நேரில் செஞ்சு காட்டினவர் தான் நம்மளுடைய அஜித் டோவல். நம்ம பங்காளி நாடான பாகிஸ்தானில் இருக்கிற மீடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை தான் எப்பயுமே ஹெட்லைன்ஸில் போடுவாங்க. அந்தளவுக்கு இவர் பாகிஸ்தானுக்கு தண்ணி காட்டிகிட்டு இருப்பார். இவரோட பேர் கேட்டாலே எதிரிங்க கொலை நடுங்குவாங்க. நல்ல சாமர்த்தியமாக சிந்தித்து சாதுரியமான முடிவு எடுக்கக்கூடியவர் தான் நம்ம அஜித் டோவல். வித்தக்காரர்னு கூட சொல்லலாம். இவருக்கு நிகர் இவர் மட்டும்தான். இந்த அசாத்திய திறமையின் காரணமாகத்தான் 2014 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு இவரை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமித்தாங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான, மிகவும் நம்பிக்கைக்குரியவரான அஜித் குமார் டோவல் தான் நம்ம நாட்டின் முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மூளையாக செயல்பட்டுள்ளார். மோடி அவர்களின் ரைட் ஹேண்டும் கூட சொல்லலாம். முன்னாள் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான MK நாராயணன் அவர்களிடம் இவர் உதவியாளராக பணி செஞ்சிருக்காரு. 1980 மிசோரமில் MNF எனப்படும் மிசோரம் நேஷனல் ஃப்ரண்ட் என்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து இன்னல்கள் கொடுத்துட்டே வந்தாங்க. ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்களை தீர்த்து கட்டுறதுக்காக அஜித் டோவல் அங்கே போயிட்டு அவங்களோட டாப் கமாண்டர்ஸ், பெரிய பெரிய அதிகாரிங்க கூடலாம் நல்லா பழகி அவங்களோட நம்பிக்கை பெற்று அவங்களுக்குள்ள ஊடுருவி கடைசியில் அந்த ஒரு அமைப்பை கூண்டு இல்லாமல் காலி செஞ்சார். இது அவருடைய ராஜதந்திரத்தில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். மேலும் சைனாவோட பகுதிக்குள்ளே இயங்கிய இந்த மிசோரம் நேஷனல் ஆர்மி என்ற ஒரு இராணுவத்துக்குள்ளே புகுந்து அவங்களுக்கே தெரியாமல் ஊடுருவி அங்கிருந்து பல டேட்டாஸ்களெல்லாம் திருடி நிறைய இன்டெல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அதை நம்ம இந்தியன் ஆர்மிக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இதனால் பல தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளது. நார்த் ஈஸ்டில் இந்த மாதிரி பல சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸை பண்ணியிருக்காரு அஜித் டோவல். நார்த் ஈஸ்டில் மட்டுமே சுமாராக ஒரு 6 to 7 வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சுருக்காரு அஜித் டோவல். இவருடைய பேச்சுவார்த்தைனால தான் அந்த MNF, அதாவது இந்த மிசோரம் நேஷனல் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பல தலைவர்கள் ஆயுதத்தை கீழே போட்டுட்டு வன்முறையை கைவிட்டுட்டு நம்ம அரசாங்கத்தோட ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அது முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் டோவல் அவர்கள் தான். ஒரு மீடியேட்டர் மாதிரி செயல்பட்டார் இவர் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் MNFக்கும் இடையே. அதே மாதிரி 1980s இந்த காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருந்தாங்க. பஞ்சாப் தனிநாடாக கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க இருந்த அந்த பொற்கோயிலுக்குள்ளே ஒரு ISI ஏஜென்ட், அதாவது ISI உளவாளியாக உள்ளே போய் தங்களுக்கு உதவி செய்ய வந்ததாக சொல்லி அவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி வம்பிழுத்துக்க வச்சு நிறைய சிக்கலை உண்டாக்கி கடைசியில் 1984 ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் எனப்படும் ஒரு ஆப்ரேஷனை அன்றைய பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் உத்தரவின் பேரில் இதை செஞ்சு காலிஸ்தான் அமைப்பை அந்த பொற்கோயிலேருந்து வெளியேற்றினாங்க. பல காலிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த ஆப்ரேஷனில் செத்து மடிஞ்சாங்க. குறிப்பாக காலிஸ்தான் அமைப்பு தலைவராக இருந்த பிந்திரன்வாலே கூட இந்திய இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டார். இந்த ஆப்ரேஷன் ஒரு 7 நாள் நடந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஜித் டோவல் அவர்கள் தான். எதிரிங்க இவரோட பேச்சுக்கு எல்லாருமே அடிபணிவாங்க. இவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. பேச்சுவார்த்தைக்கு போனாலே இவர் சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கும். வெற்றியோடு தான் திரும்பி வருவார். உதாரணத்துக்கு வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ 1999 டிசம்பர் 24 அன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் IC-814 நேபாளிலிருந்து இந்தியாவுக்கு பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்போது லக்னோ வான்பரப்பு மேலே பறந்துட்டு இருந்தப்போ தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டது. பதட்டமான அந்த சூழ்நிலையில் அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய், உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டி ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவில் மொத்தம் 3 உளவாளிகள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்மளுடைய அஜித் டோவல். தாலிபான்களுடைய கோட்டையான ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கிற கந்தகார் என்ற நகரத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த விமானம் 5 நாட்கள் கழிச்சு இவருடைய சாமர்த்தியமான பேச்சால் எல்லா பயணிகளும் விடுவிச்சாங்க பத்திரமா. 1971 1999 வரைக்கும் நடந்த 15
ஏர்கிராஃப்ட் ஹைஜாக்கில் ரொம்ப சாமர்த்தியமாக நுட்பமாக செயல்பட்டவர் தான் நம்மளுடைய அஜித் குமார் தோவால். பாகிஸ்தான் நாட்டில் உள்ள லாகூர் நகரத்துக்கு சென்ற இவர் நம்ம நாட்டுக்காக அவங்களுக்கே தெரியாமல் உளவுத்துறை அதிகாரியாக வேலை செஞ்சுருக்காரு. அங்கே இருந்து ஐஎஸ்ஐக்குள்ளே ஊடுருவி தீவிரவாதிகிட்டலாம் வேவு பார்த்து அவங்க தீட்டி வச்ச திட்டங்களெல்லாம் நம்ம நாட்டுக்கு தெரிவித்து முன்கூட்டியே பல தாக்குதலை முறியடிச்சிருக்காரு. பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு வேவு பார்க்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, உயிரை பணைய வச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அவர் அங்கே 7 வருஷம் உளவாளியாக பணியாற்றுறதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு முறை தொழுகை செஞ்சுட்டு வெளியே வரும்போது அவரும் எல்லா முஸ்லீம்கள் போலவே நல்ல உருது பேசக்கூடியவர், குரான் படிக்கக்கூடியவர், நல்ல தொழுகை செய்யக்கூடியவர். ஒரு நாள் தொழுகை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்து தானேன்னு கேட்குறாரு. உடனே அவர் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கேள்வியை. இல்லை நான் இந்து இல்லை நான் முஸ்லீம்னு சொல்கிறாரு. ஆனால் திரும்ப அந்த ஆள் மறுபடியும் கேட்கறதுனால அப்போது சட்டுன்னு யோசிச்ச அவர் ஒரு உளவாளி மாதிரி நேர்த்தியாக பதில் சொன்னார். எது உங்களை அப்படி கேட்க வச்சிச்சு அப்படின்னு கேட்டார். உடனே அந்த எதிரில் இருந்த அந்த ஆள் வந்து என்ன சொன்னார்னா, உங்களோட காதில் தொலை இருக்குது, பொதுவாக இந்துக்கள் தான் அந்த மாதிரி தொலை போட்டுக்குவாங்க காதில், முஸ்லீம் யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் வந்து இல்லை நான் பிறப்பால் ஒரு இந்து, ஆனால் பின்னால் நான் மதமாற்றம் செய்யப்பட்டேன் இஸ்லாமியராக. ஒரு கை தேர்ந்த ஒரு உளவாளி எப்படிப்பட்ட சூழ்நிலையும் லாவகமாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பார்ன்றதுக்கு இவர் ஒரு முன்னுதாரணம். இவர் பாகிஸ்தான்லேருந்து திரும்பின உடனே இவருக்கு இன்னொரு ஆப்ரேஷன் கொடுத்தாங்க, அதாவது காஷ்மீரில் வந்து நிறைய தீவிரவாதி குழுக்கள் இருந்துச்சு, நிறைய பயங்கரவாத இயக்கங்களும் இருந்துச்சு, நிறைய பிரிவினைவாத இயக்கங்கள்லாம் இருந்ததுனால அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக அஜித் தோவல் களமிறங்கினாங்க. இவர் வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து மூல செலவு செய்யக்கூடியவர். இவர் சொன்னால் யாருனாலும் என்ன வேணாலும் கேட்பாங்க. அதனால் நிறைய தாக்குதல் திட்டத்தெல்லாம் முன்கூட்டியே அறிஞ்சு அதை ஈஸியாக ஸ்மெல் பண்ணி நிறைய தாக்குதலை முறியடிச்சிருக்காரு. இவர் செஞ்ச இந்த சாதனைகளெல்லாம் பார்த்து தான் மத்திய அரசாங்கம் இவருக்கு கீர்த்தி சக்கரா விருது கொடுத்துருக்காங்க. அது போக போலீஸ் மெடலும் கொடுத்துருக்காங்க. உளவு பணியில் சேர்ந்து 6 வருஷத்தில் இந்த அவார்டு இவர் வாங்கியிருக்காரு. இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ண நம்ம அஜித் தோவல் 2004 to 2005 வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் டைரக்டராக ஒர்க் செஞ்சுருக்காரு. இவர் ஐபி டைரக்டராக இருந்தப்போ மும்பை நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிமை பிடிக்கிறதுக்கு 2 முறை முயற்சி செஞ்சார். 2 முறையும் கிட்ட வரைக்கும் போயிட்டு பல எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக அவரை பிடிக்க முடியாமல் போயிட்டாரு. 2014 நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இவரை நியமிக்கப்பட்ட பிறகு உடனே ஆக்ஷனில் குதிச்சார். 2014 ஈராக் அரசாங்கத்திற்கும் மற்றும் சன்னி பிரிவு ISIS தீவிரவாதிகளும் இடையே போர் வருது. அந்த சமயத்தில் ஈராக்கில் உள்ள திக்ரிக் நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் 46 இந்திய செவிலியர்கள், அதாவது 46 இந்திய நர்சஸை வந்து பிணை கைதிகளை பிடிச்சிக்கிட்டாங்க இந்த தீவிரவாதிங்க. அப்போ சாமர்த்தியமாக பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள பத்திரமா இந்தியா கூட்டு வந்த பெருமை அஜித் தோவலையே சாரும். இது நடந்து முடிஞ்ச அடுத்த வருஷமே 2015ஆம் ஆண்டு மணிப்பூர் மாநிலத்தில் சந்தேல் மாவட்டத்தில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் இந்திய ராணுவ கான்வாய் மீது கொடூர தாக்குதல் நடத்தினாங்க நாகா தீவிரவாதிகள். இதுல ஒரு 20 இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா மியான்மர் நாட்டுக்குள்ள பார்டர் கிராஸ் பண்ணி போயிட்டு நம்ம ராணுவ வீரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு 50 நாகா தீவிரவாதிகளை கூண்டோடு அழிச்சாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம அஜித் தோவல் தான். நேபாள் நாட்டில் அரசியல் சட்ட சாசன திருத்தம் கொண்டு வரப்பட்டு முதல் பிரதமராக KP சர்மா ஒலி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2015 ஆட்சிக்கு வந்தவர் இவர். நேபாள் மாவோயிஸ்டுகளின் ஆதரவு பெற்றவர் KP சர்மா ஒலி என்பதனால் கண்டிப்பாக அவர்னால நிச்சயமாக இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருங்காலத்தில் இருக்குதுன்னு முன்கூட்டியே உணர்ந்த அஜித் தோவல் என்ன பண்ணுறாருனா அந்த நாட்டுக்குள்ளே பல ஆட்களை உள்ளே அனுப்பி அங்கே இருக்கிற அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். இறுதியிலே அதில் வெற்றியும் பெற்றார். ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசிங்க. அவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கி KP சர்மா ஒலியாவில் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டுருக்கு, இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது, இனிமேலும் வருமானதுன்னு தெரியல. அடுத்து 2016ஆம் வருஷம் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள உரியில் ஒரு மிலிட்ரி பேஸ் கேம்பில் தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் மீது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலில் நம்மளோட இராணுவ வீரர்கள் ஒரு 18 பேர் உயிரிழந்துட்டாங்க. வழக்கம் போல் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக மறுபடியும் அஜித் தோவல் கூப்பிட்டாங்க. அவர் அளவுக்கு பிசிறு இல்லாமல் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை இங்கே யாருக்குமே கிடையாது. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் முதல்ல இந்திய இராணுவம் ஃபஸ்ட் டைம் த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற ஒரு ஆப்ரேஷனை மேற்கொள்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதில் LOC லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி போயிட்டு தீவிரவாத குழுக்களை அழிச்சிட்டு வந்தாங்க. இது ஆக பெரும் சாதனையாக பார்க்கப்படுது. இது வரலாற்று சிறப்புமிக்க விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே 2019 February 14 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்துச்சு. கண்டிப்பாக யாருமே உங்கள் வாழ்நாள் அதை மறக்க மாட்டீங்க. புல்வாமாவில் நடந்த ஒரு கான்வாய் அட்டாக்ல சுமார் 40 இந்திய இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து கிடந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும், நாடே அழுதிச்சு அவங்களுக்காக. இதுக்கு மட்டும் நம்ம என்ன சும்மா விட்டுருவோமா?
இதுக்கும் பண்ணமே ஒரு ஆப்ரேஷன். அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முறை கிரவுண்ட் ஸ்ட்ரைக் பண்ணல, நம்ம இந்த முறை எல்லாத்துக்கும் மாறா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம். அதாவது பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரில் நம்ம அத்துமீறி வான்வழி தாக்குதல் நடத்திட்டு வந்தோம். மோடி அவர்கள் ஒரு கண்ணசைச்சார்னா போதும், அடுத்த நிமிஷமே கச்சிதமாக அதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி அதை செஞ்சு முடிக்கிறவர் அஜித் தோவல். ராமருக்கு எப்படி அனுமனை சொல்லலாமோ அந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்களுக்கு அஜித் தோவலை சொல்லலாம். இவ்வளவு துடிப்பான துணிச்சலான ஒரு அதிகாரி இந்தியாவுக்கு இனிமேல் கிடைப்பாரான்றது சந்தேகம்தான். போன வருஷம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க செஞ்ச ஒரு பெரிய வேலையான இந்த ஜம்மு காஷ்மீருக்கு அந்த சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சாங்க பார்த்தீங்களா. அதில் முக்கிய காரணமாக விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, இவர் தான். சமீபத்தில் இந்தியா சைனா இஷ்யூவில் கூட பார்த்தீங்கன்னா பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தோம். ஆனால் எதுவுமே பிரயோஜனப்படல. அப்படி இருக்கையில் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசிய அஜித் தோவல் அவர்கள் அவர் பேசிய விதத்தினாலும் அவர் வச்ச கோரிக்கையினாலும் சீனா அடிபணிந்து எங்களுடைய படைகளை வாபஸ் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதளவுக்கு ஆகச்சிறந்த வல்லமை பெற்ற ஒரு திறமையான ஒரு உளவு அதிகாரியை நம்ம கொண்டிருப்பது நமக்கான பெருமை, நம்ம தேசத்துக்கான பெருமை. அதனால் அவரை போற்றுவோம், பின்பற்றுவோம். ஜெய்ஹிந்த். ஜேம்ஸ் பாண்ட் படத்தை நேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதனால தான் இவரை இந்தியாவுடைய ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்கிறாங்க மீடியாஸ் எல்லாம். நாம் இவரை பற்றி பார்த்த விஷயங்கள் எல்லாமே கம்மி தான். இதை விட இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இவர் செஞ்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் எல்லா இந்தியர்களுக்கும் இருக்கிறது. உங்களுடைய இவர் பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.